ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே பார்க்குறேன். நானும்மா சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தேன்மா. படத்துல தான் வில்லன். நிஜத்துல அவர் வந்து ஒரு குழந்தம்மா. அம்மாவா இருக்கட்டும், அம்மாலாம் வந்து அக்கா, அம்மாலாம் அடி விழும். அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா. கரெக்ட் தானங்க. இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான். பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இததான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. நானும் வந்து ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில் இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருகலாம், எல்லாம் நடக்கும்ன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரெண்டு வச்சுக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல நல்லாத்தான் இருக்கும், போக போக தான் அது கத்தி கழுத்த இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும். பேசல வீட்டில் தான் உட்காந்துருப்பேன். நான் வந்து ஒரு அக்காவா மேடையில் சொல்கிறேன். கோவம் வருதா மனசுக்குள்ள வச்சுக்க, ரூமில் வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க, பப்ளிக்கில் சொல்லல வச்சுக்க, படம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன். அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல. அவங்க டெடிகேட்டிவா இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார், நாங்களும் இங்க தமிழ்ல டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஆனா இப்ப நான் கூப்பிட போறவங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அந்த இடத்த வந்து ஒரு பெரிய வைப்ரேஷனுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. சில பேர் பேசுறத மட்டும்தான் பேச விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ரசிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரசனை உள்ள அக்கா தீபா அக்கா, வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் 1,00,00,000 பேர் பார்ப்பாங்க. அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே பார்க்குறேன். நானும்மா சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தேன்மா. அவருக்கு வளைவியா இப்ப நான் நடிச்சிருக்கிறது இல்லை. நிஜமானவே நானும் சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு வரேன். அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்கள்ல நானும் ஒருத்தர். ஆனா நம்ம ஆமா, படத்துலதான் வில்லன். நிஜத்துல அவர் வந்து ஒரு குழந்தம்மா. இந்த மாதிரி ஒரு குழந்தைய, அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து இப்போ நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க. வந்தோடனே வந்து தீபாமான்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, உண்மையில அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒன்று. அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும். அம்மாவாக இருக்கட்டும், அம்மாலாம் வந்து அக்கா, அம்மாலாம் அடி விழும். அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா. கரெக்டு தானே. அதனால அக்காவுக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையே இருக்கட்டும். இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான். ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளவே கிடையாது. இப்போ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இத்தனை பேரை பற்றி நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான். அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம். அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. என்ன அப்படின்னா, மண்ணு, பெண்ணு, பொண்ணு, இந்த 3 விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இததான் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. ஆமா, இந்த 3 விஷயத்த தான் இதுல வந்து, அதாவது ஒரே கத்தியில வந்து ஒரே உரையில 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் வந்து ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில் இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருகலாம், எல்லாம் நடக்கும்ன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. நான் நடித்ததை பற்றி சொல்லும்போது,
ஊரில் விளையாட்டா கிராமத்தில் சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி. ஒருத்தி நேராக ஓடி வந்து எலிய போட்டா, இன்னொருத்தி சோத்த போட்டா, இன்னொருத்துக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊற்றுனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சா. இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல, பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டா. நான் வந்து முதல் பொண்டாட்டி, உனக்கு நான் குழம்ப ஊற்றினேன், இக்குழம்ப மட்டும் தான் திங்கணுங்கிறா. இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு சோறு போட்டேன், நீ சோறை மட்டும் தான் திங்கணுங்கிறா. இப்போ ரெண்டையும் போட்டு எப்படி பிசைய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் 2 பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாள். அதனால 2 வச்சிக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல்ல நல்லா தான் இருக்கும், போக போக தான் அது கத்தி கழுத்தை இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும். அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம். நான் அன்னைக்கு போன தடவை பாட்டு படிக்கும்போது மறந்துட்டேன். அது ஒப்பிச்சுட்டு தான் நான் உட்காருவேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். அதனால நீங்கள் எல்லாரும் தவறாக எடுத்துக்கிடாம அந்த பாட்டை இன்னொரு முறை நான் தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறேன். அதாவது, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி, காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், ஈர் இரவும் துஞ்சாது என் கண். இதான் ஔவை பிராட்டியவருடைய பாடல். அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துட்டேன். எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. ஒரு 1000 வாட்டி இதை படிச்சிருப்பேன். இப்போ கரெக்டாக ஒப்பிச்சிட்டெல்லாம் இதுக்கு நீங்கள் கை தட்டியிருக்கணும். ஆமா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்ட நான் மறந்துட்டேன். அதனால இந்த தடவ சொன்னேன். உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே என்னைய பத்தி நெறைய எழுதுறதுனால தான் எனக்கு நெறைய படங்கள் வருது. அதுக்கு வந்து முதல்ல இங்க முன்னாடி இருக்கிற என்னோட சகோதர, சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு குடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அ முக்கியமா ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். தைரியமா ஒரு விஷயத்த பேசுற, பேசாத. பேசல, வீட்ல தான் உட்கார்ந்துருப்பேன். நான் வந்து ஒரு அக்காவா மேடையில சொல்றேன். கோவம் வருதா மனசுக்குள்ள வச்சுக்க. ரூம்ல வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க. பப்ளிக்ல சொல்லல வச்சுக்கயேன், படம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால சில விஷயங்கள நம்ம வந்து உள்ளுக்குள்ளே பேசிட்டு, வெளியில வந்து நம்ம நல்ல பிள்ளை மாரி நடிச்சுட்டு போயிடுறேன். இப்ப தீபாக்கா நடிக்கிறேன்ல, அதே மாரி நடிச்சுட்டு, அந்த அக்கா நல்ல அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார்ற மாரி உட்காந்துக்க. ஆனா, உண்மையிலே உன்ன மாரி நேர்மையான பிள்ளைகளை நான் வந்து கையெடுத்து கும்பிடுறேம்மா. ரொம்ப தைரியமான ஸ்பீச். அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்றேன். ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. ஆராத்யா அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பெரிய எதிர்காலம் இருக்கு மேடம். ஹாய், இங்க இருக்க எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம். சார், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இங்க ஸ்க்ரீன்ல நல்லா தெரியிறேன்னா, நான் ஒரு 50% நடிச்சிருப்பேன். பாக்கி 50 என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா தான் நீங்க பார்ப்பீங்க. நாளைக்கு போயிட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, என்னோட டீமும் காரணம். ஸோ, என்னோட டைரக்டர் சார், கேமராமேன் சார், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமா இதுக்கு காரணமா இருந்த ப்ரொடக்ஷன் சார், ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர் சார், சார் ஒரு பெரிய ஜாம்பவான்களுக்கு மியூசிக் போட்டவங்க. அவங்க கூட இது என்னோட 4வது படம். நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்குது. சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஆனந்தராஜ் சார், நான் சின்ன வயசுல வந்து பார்த்து பயந்த ஒரு பொண்ணு நானு. இன்னைக்கு ஆமா. ஆனா நான் குட்டியா எனக்கு ஞாபகம் இருக்கு. பாஷாலாம் பார்க்கும்போது ஒரு சினிமா கனவோட பார்த்த ஒரு பொண்ணு நானு. இன்னைக்கு அவங்க கூட நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். பாண்டியில பாண்டியிலேருந்து வந்துட்டு இவ்ளோ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நானும் பாண்டியிலேருந்து வந்தவ. பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பொண்ணு. இன்னைக்கு அவங்க கூட நடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் உங்க எல்லாரோட பிளெஸ்ஸிங்லயும் இந்த இடத்த பிடிப்பேன்னு நான் நம்புறேன். அப்புறம் சம்யுக்தா மேமோட இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். மேம் வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீமேல் லீடா இங்க இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்றது முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க. மேம், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ.
அத தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா டைரக்டர் சார். அ சார் நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க வந்து நான் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு. ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுக்கு மேபி நெனச்சிருந்தா ஒரு ஹிந்தி பொண்ண கூப்ட்டுருக்கலாம். மேபி மலையாளி அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம். ஆனா அவங்க ஆங்கிலோ இந்தியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நெனச்சு சார் என்ன கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பொதுவா ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஸ்டீரியோடைப் வச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ் வந்து ஒரு 25 வயதுக்குள்ள தான் இருக்கணும். முக்கியமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கக்கூடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குன்னு நான் நான் கடந்து வந்த சினிமாவுல பார்க்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டீரியோடைப்ப சார் பிரேக் பண்ணி, என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து அ நான் சார வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். முக்கியமா இப்போ நம்ம பார்த்திருப்போம். மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிகேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்ட தான் நான் எடுத்தேன். அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல. அவங்க டெடிகேட்டிவா இருந்தாங்க, நான் எடுத்தேன். அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார் நாங்களும் இங்க தமிழ்ல டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா, ஆ தெரியல சார். நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதுல வந்து காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு அ டீனேஜா பண்ணியிருப்பேன். முக்கியமா பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட். அதுல நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பண்ணியிருப்பேன். ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன். கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு. இங்க பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிகேட்டிவ்னா என்ன டெடிகேஷன் சார்? நாங்க எங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போடுறோம். ஆனா அது உங்க கண்களுக்கும், உங்களோட பார்வைக்கும், உங்க காதுகளுக்கும் வந்து சேரல. அது எப்படி சேர்க்கிறதுன்னு தெரியல. மேபி மீடியா நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்க தமிழ்லயும் இருக்கோம். ஸோ நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். முக்கியமா சார் ஒரு சின்ன விஷயம். மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம். இங்க எல்லாருமே ஓடுற குதிரையில பந்தயம் கட்ட தான் தயாரா இருக்காங்க. சார் ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்கு சார். ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன், அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. ஆ உங்க உங்க எல்லாருக்கும் நன்றி. இங்க இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்ல தான் நான் இவ்ளோ தூரம் வந்து நிக்கிறேன். ஸோ என்னைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். சார் நடிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் பேச விட்டு தானே சார் ஓகே பண்ணீங்க? மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எந்திரிச்சு கைய காட்டுனப்பவே வந்து பெரிய பிளானோட இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு.